வீடியோ. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அலுவலக முறைமைகளில் நோட்ஸுகள். ஏற்கனவே நாங்கள் முதல் பேப்பர் தான் நாங்கள் பார்த்து வந்திருந்தோம். ஏன்னா முதல் பேப்பரில் ஒரு சில விடயங்கள் பார்க்க முடியாத ஒரு கட்டங்களும் இருந்தது கடந்த காலங்களில். அதனால் அனைத்து விடயங்களையும் நாங்கள் ஒரே பார்வையில் பார்க்கறதுக்குரிய ஏற்பாடு தான் இந்த கிளாஸ். இது இன்றைக்கு ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டு கூடுதலாக இல்லை, ஒரு 3 கிளாஸோட முடியக்கூடியது தான். அதனால் இது ஏற்கனவே எங்களோட சேனலில் ஏற்கனவே ஒரு சில வீடியோகள் போடப்பட்டிருக்கு. இதே மாதிரி இதில் அப்டேட் தான், இது அதுகள அப்டேட், ஒரு வித்தியாசமான சுருக்கமான விடயங்கள் தான் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்த்தாக்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா அதையும் விட இது கொஞ்சம் பேத்தாரி. சரி, பாருங்க. முதலாவது அறிஞர்களும் கருத்துக்களும். இது 3 அறிஞர்கள் கருத்துக்கள் நான் இதில் தரப்பட்டிருக்கு. கூடுதலான அறிஞர்கள் கருத்துக்கள், கூடுதலான அந்த புத்தகங்கள், நோட்ஸுகள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லா கருத்துக்களையும் நாங்கள் பாடமாக்க இயலாது. அதில் மிக முக்கியமாக கடந்த காலங்களில் இவி எக்ஸாமுக்கு வந்த கேள்விகளை மையமாக வச்சு ஒரு 3 பேர் கருத்துக்கள் இதில் தரப்பட்டிருக்கு. அனைத்தும் இந்த 3ம் மாறி மாறி எக்ஸாமுக்கும் வந்து கொண்டே இருக்குது. இந்த முதலாவது கருத்து பெனி ஹேக்கட். இவர் நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்காக தகவல்களை திரட்டி சேகரித்து பாதுகாத்து தேவையான போது வெளியிடப்படும் இடமே அலுவலகமாகும். இந்த பெனி ஹேக்கட் என்ற ஒரு கருத்து இது சர்வதேசத்தால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து தான். இது அலுவலக நடைமுறைகள்ல மிக முக்கியமாக நாங்க முன்னிலையில பார்க்கக்கூடிய ஒரு கருத்தண்டியோன்னா இந்த பெனி ஹேக்கட் கருத்து. இரண்டாவது ஜெப்டைட் ஹெட் என்ற கருத்து நிறுவனம் ஒன்றை கட்டுப்படுத்தும் பிரதான இடமே அலுவலகமாகும் என்ற ஒரு மிகச் சுருக்கமாக இதில் தரப்பட்டிருக்கு. என்னடா இதை வேற புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் விரிவாக இருக்கும். இந்த நோட்ஸ்ல மிகச் சுருக்கமாக தரப்பட்டிருக்கு. அடுத்த ஜெனிபர் ரோலி இவர 3 கருத்துக்கள் 3 பிரிவுகளாக சொல்லியிருக்கிறார் அலுவலக கிரமங்களை. ஒன்று முகாமைத்துவ நடவடிக்கைகள், அடுத்தது கண்காணிப்பு நடவடிக்கைகள், அடுத்தது நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகள் என்று சொல்லி இந்த ஜெனிபர் ரோலி என்ற கருத்து சம்பந்தமாக இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு ஈவி ஒன்றிலையும் இந்த கேள்வி இந்த 3 நடவடிக்கைகளும் என்னன்னு சொல்லி. அதனால இந்த 3ம் மிக முக்கியமானது. ஒரு தினம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த விடயத்தை பாருங்க. பெனி ஹேக்கட் என்பவர் கருத்துப்படி அலுவலகம் ஒன்றின் செயற்பாடுகள். இதுல நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று தந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னா இந்த நோட்ஸுகளை நீங்க நோட்ஸ் எழுதுறது கஷ்டமா இருக்குன்னு சொன்ன நீங்க. அதனால ஒரு கேள்வி விடையா நீங்க எழுதி கொள்றதுக்காக இதை கேள்விகளான நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுல இந்த கேள்விகள்ல கடந்த காலங்கள்ல 2 விடயங்கள் 3 விடயங்கள் எழுதுங்கன்னு சொல்லித்தான் உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்குது. அதனால எல்லாம் பாடமாக தேவையில்லை. உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு இலகுவான ஒரு 1-2 விடயங்களை மட்டும் நீங்க பாடமாக்கிட்டீங்கன்னா பொருத்தமானது. பெனி ஹேக்கட் என்பவரது கருத்தின்படி அலுவலகம் ஒன்றின் செயற்பாடுகள். இது அவர் ஏற்கனவே நான் அந்த சார்ட்டில் ஏற்கனவே போடப்பட்டது. அந்த கருத்துக்கள் விரிவாக இதில் தரப்பட்டிருக்கு. இதுல பாருங்க, எதிர்கால தீர்மானம் எடுத்தலுக்காக தகவல்களை வழங்குதல், அடுத்தது செயற்பாடுகள் தொடர்பாக பரிசோதித்தல், கட்டுப்படுத்தல், அடுத்தது நிதி நடவடிக்கைகள் உறுதித்தன்மை பேணல், அடுத்தது நோக்கினை அடையக்கூடிய வகையில் செயற்பாடுகளை வழி நடத்துதல், தேவையான தகவல்களை சேகரித்து வைத்துக் கொள்ளல், அடுத்தது சொத்துக்களை பாதுகாத்தல். இந்த மாதிரி ஒரு 6 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. இதுல கடைசி ஒரு 3 விடயங்கள் எழுதக்கூடிய மாதிரி உங்களுக்கு விரும்பின ஒரு 3 பாடமாக்கிக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இந்த அலுவலக முறைமை, அடுத்தது அலுவலக நடைமுறை. இந்த அலுவலக முறைமைக்கும் அலுவலக நடைமுறைக்கும் கூடுதலான உத்தியோகத்தர்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதில்ல. எல்லாரும் நினைக்கிறது அலுவலக முறைமை அலுவலக நடைமுறை ஒரே விடயம்தான். அவங்க டைப்பிங் மிஸ்டேக் அப்படி போட்டிருக்காங்க இப்படி போட்டிருக்காங்கன்னு தான் எல்லாரும் யோசிப்பீங்க. ஆனா அப்படி இல்லை. அலுவலக முறைமை என்பது பல அலுவலக நடைமுறைகள் சேர்ந்தது. பல அலுவலக நடைமுறைகள் ஒரு அலுவலகத்துல கடித நடைமுறை, தபால் நடைமுறை, களஞ்சிய நடைமுறை, இந்த மாதிரி கூடுதலான நடைமுறைகள் எல்லாம் அங்க அமுல்ல இருக்கும். அதாவது ரன்னிங்ல போய்கொண்டிருக்கும். இந்த அனைத்து நடைமுறைகளும் சேர்ந்ததாகத்தான் அங்க ஒரு அலுவலக முறைமை என்று உருவாக்கப்பட்டிருக்கும். அலுவலக முறைமை என்றது பல அலுவலக நடைமுறைகள் சேர்ந்தது. இதான் இந்த அலுவலக முறைமை அலுவலக நடைமுறை ஆகிட்ட வேறுபாடு. இதுல பல அலுவலக நடைமுறைகள் சேர்ந்ததே ஒரு அலுவலக முறைமை.
கோவை நடைமுறை, படிவ நடைமுறை, களஞ்சிய நடைமுறை, கடித நடைமுறை, தொடர்பாடல் நடைமுறை, இந்த மாதிரி உதாரணங்கள். இந்த இந்த நடைமுறைகள் எல்லாம் ஒரு அலுவலகத்துல சரியான வகையில போய்கொண்டிருந்தா மட்டும்தான் அங்க சிறந்தது ஒரு அலுவலக முறைமை பேணப்படும். அடுத்த கேள்வி பாருங்க, அலுவலக நடைமுறையின் நோக்கங்கள். இது வந்து நீங்க அலுவலக நடைமுறையின் நோக்கங்கள் என்று எழுதியிருக்க கூடுதலான இந்த நோக்கங்கள் என்று வரையக்க உங்களுக்கு கூடுதலாக கன்ஃபியூஸ் ஆகும். கூடுதலான உத்தியோகத்தர்கள் அப்படி வரையக்க ஏதாவது பிழையான விடைகளை எழுதி போட்டுவார. நீங்க அலுவலக நடைமுறை ஒரு அலுவலகத்துல ஒழுங்காக சிறந்ததாக பேணப்படுது என்று சொன்னா அங்க ஏதாவது ஒரு லாப ஒரு பயன் அது கிடைக்கும். அது நோக்கம், அதான் அந்த நோக்கம். அந்த பயன் கிடைக்கணும்ன்றதுதான் அந்த அலுவலகத்துல நோக்கம். எங்களுக்கு நாங்க அதற்கு அதால கிடைக்கிற பயன்களை நாங்க கொஞ்சம் விரிவாக எழுதினோம் அப்படின்னு சொன்னா இந்த நோக்கங்களுக்கு பொருத்தமாகும். ஒன்று, எழுத்து வேலைகளுக்கான செலவினை குறைத்தல். இது ஒரு பயன், எங்களுக்கு நன்மை. இந்த நோக்கங்கள் எல்லாம் நன்மையை அடிப்படையாக கொண்டதான் இருக்கும். அடுத்தது, செயற்பாடுகளில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி நேரடி செலவுகளை குறைத்தல், பொதுமக்களுக்கு வழங்கும் சேவைகளை மேம்படுத்தல், ஊழியரின் ஒழுங்குணர்வை அதிகரித்தல், அடுத்தது சாதனங்கள் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்தல், குழுவாக பணியாற்றும் உணர்வை அபிவிருத்தி செய்தல். இந்த மாதிரி நோக்கங்கள் வந்து ஒரு 6 நோக்கங்கள் தரப்பட்டிருக்கு, இன்னும் கூட இருக்குது. உங்களுக்கும் சாதாரணமாக நாங்கள் பாடமாக்கி கொள்ளக்கூடிய வகையில 6 தரப்பட்டிருக்கு. இங்க ஒரு கடைசி ஒரு 3வது எழுதக்கூடிய வகையில பாடமாக்கி கொள்ளுங்க. அடுத்தபடியத்தை பாருங்க, அலுவலகம் 5 நோக்கங்களை கொண்டது. இது வந்து ஏற்கனவே நாங்களும் படிப்பிச்சிருக்கோம். ஆனா அந்த இன்னும் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும்ன்ற நிலையில இருக்கு. ஏன்னா அந்த அந்த அளவுக்கும் அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு வரைக்கும் அது நினைவில் இருக்கக்கூடிய நிலையில இல்லை. இது வந்து ஒரு அலுவலகத்துல நீங்க தகவல்களை ஏற்றுக்கொள்ளல், தகவல்களை பதிவு செய்தல், தகவல்களை ஒழுங்குபடுத்தல், தகவல்களை வழங்குதல், சொத்துக்களை பாதுகாத்தல், இந்த மாதிரி வரையக்க இந்த தகவல்களை என்றது அது மாறாது. கொமன் ஏற்றுக்கொள்ளல், பதிவு செய்தல், ஒழுங்குபடுத்தல், வழங்குதல். இது வந்து எங்களுக்கு ஒரு சில உத்தியோகத்தர்களுக்கு எது எது எந்த எந்த ஓர்டர்ல போடுறான்னு தெரியாது. நீங்க உங்களோட ஒபிசில வந்து ஒரே ஒரு விடயத்தை மட்டும் மார்க் பண்ணீங்கன்ற சரி. என்ன கடிதங்கள் வருது, சாதாரணமா காலையில போனா எங்களுக்கு அலுவலகத்துக்கு கடிதங்கள் வரும். அதை ஏற்றுக்கொள்ளல், பிறகு அதை பதிவு செய்தல், பிறகு அந்த கடிதங்களை ஒழுங்குபடுத்தல், பிறகு உரிய கிளைகளுக்கு வழங்குதல், அடுத்தது மேலதிகமாக சொத்துக்களை பாதுகாத்தல். இந்த மாதிரி இந்த கடிதத்தை நாங்க வார கடிதத்தை வச்சு இந்த அலுவலகம் 5 நோக்கங்களை கொண்ட அந்த நோக்கத்தை எழுதணும் மட்டும் வெளிக்கிட்ட முடியும்னா சிம்பிளா எழுதி போட்டு போகலாம். அப்ப நாங்க இந்த கடிதம் என்ற சொல்லுக்கு பதிலாக நாங்க இதுல தகவல் எழுத போறோம். நாங்க நினைக்கிறது கடிதத்தை, ஆனா எழுதுறது தகவல்கள் என்ற சொல்ல இதுல போட்ட மாட்டோம். சரி, அதான் இந்த அலுவலகம் 5 நோக்கங்களை கொண்டு ரெண்டு கேள்விகள் வந்தா அந்த நோக்கங்களை சிம்பிளா எழுதிட்டு போகலாம். அடுத்த விடயத்தை பாருங்க, அலுவலக அமைவிடத்தை தெரிவு செய்யும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். இதெல்லாம் சிம்பிள். சாதாரணமா இப்போதைக்கு இருக்கிற அலுவலக அதாவது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வந்து கூடுதலான சேவிசான உத்தியோகத்தர்கள் தான் இப்ப இருக்காங்க. மிக குறைந்த அளவு தான் அந்த புதிய உத்தியோகத்தர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த அமைவிடம் வந்து நாங்க சொல்ல தேவையில்லை. நாங்க ஒரு காணி வேண்ட முடியும்னா, நாங்க ஒரு வீடு கட்ட முடியும்னா எங்களுக்கு அந்த காணி எவ்வளவு தெரிக்கணும் என்று நாங்க நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு விடயம் தான் இந்த அலுவலக அமைவிடம் வந்து அதை நாங்க நேரடியா அப்ளை பண்ணலாம். அடுத்த விடயம் பாருங்க, அலுவலகங்களில் சேவை எனும் அளவினை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் 5 வளங்கள். இது வந்து மனிதன், பொருட்கள், கருவிகள், நேரம், இடம். இதோட சேர்த்து இன்னும் 6 வளம் 7 வளம் என்று கேட்டாங்க அப்படின்னா நீங்க தொழில்நுட்பம் எல்லாம் எழுதுங்க. தொழில்நுட்பமும் கூட இப்போதைக்கு அது ஒரு வளம். அது தொழில்நுட்பம் இல்லாட்டி அங்க அந்த அலுவலகம் நல்ல இந்த இந்த இப்பத்திய காலகட்டத்துக்கு அது கண்ணாகாது. அப்ப தொழில்நுட்பமும் இப்போ ஒரு வளமாக கணிக்கப்படுது. அடுத்தது, சிறந்த அலுவலக முறைமையின் இயல்புகள். இது வந்து காகித வேலைகளில் இலகுவாகவும் சுருக்கமாக நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருத்தல். அதாவது நாங்கள் அலுவலக முறைமை என்று நாங்கள் அலுவலக நடைமுறைகளை நாங்கள் பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அந்த அலுவலக நடைமுறைகள் சிறந்ததாக அங்க நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னா அங்க ஒரு சிறந்த அலுவலக முறைமை பேணப்படுதுன்றதான் அர்த்தம். வந்து இந்த சிறந்த அலுவலக முறைமை பேணப்படுது என்று சொன்னா அங்க அந்த அலுவலகம் எப்படி இருக்கும்? முதலாவது,
இலகுவாக சுருக்கமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். அடுத்தது கொண்ட்ரோல் இருக்கும். கொண்ட்ரோல் சிறந்த ஒரு மேற்பார்வை இருக்கும். மற்றது அங்க சிக்கனம் இரட்டிப்பு வேலைகள் இல்லாம இருக்கும். சிக்கனம் கடைபிடிக்கப்படும். அடுத்தது ஏதாவது ஒரு விடயத்தோட சகல கிளைகளும் பிரிவுகளும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டதாக இருக்கும். மற்றது ஊழியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கும் வசதியும் அங்கே இருக்கும். இந்த மாதிரி ஏற்பாடுகள் அங்க இருக்க முடியும்னா அது ஒரு சிறந்த அலுவலக முறைமை. அடுத்தது பொதுமக்கள். இது வந்து அலுவலக பொதுமக்கள், வெளிவாரி பொதுமக்கள் என்று 2 விதமான பொதுமக்கள் இருக்குது. இந்த உள்ளக பொதுமக்கள், வெளிவாரி பொதுமக்கள் என்று சொல்லி இந்த உள்ளக பொதுமக்களாக அலுவலக உத்தியோகத்தர்கள் அவ்வளவு பேரும் உள்ளக பொதுமக்களாக கணிக்கப்படுவார்கள். அடுத்தது வெளிவாரி பொதுமக்கள். நாங்க படிக்க தேவையில்லை எனக்கு தெரியும். எங்களோட அலுவலகத்துக்கு யார் யாரெல்லாம் பாராங்களோ, அதாவது வெளியாக்கள் அத்தனை பேரும் வந்து வெளிவாரி பொதுமக்களாக கருதப்படுவாங்க. அடுத்தது பாருங்க, ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. இது வந்து ஒரு திணைக்கள தலைவர்கள், அதாவது அவர் திட்டமிடல் வந்து ஒரு திணைக்கள தலைவராகவும் அங்க வேலைகள் வந்து ஒரு இடத்திலேயும் அமைந்ததாக இருக்கிறது தான் வந்து இந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. அதை நாங்க வரைவிலக்கணமா எழுத போனோம் அப்படின்னு சொன்னா, அனைத்து தொழிற்பாடுகளும் ஒரு இடத்தில் நடைபெறுவதாகவும் அனைத்து கட்டளைகளையும் பிறப்பிப்பவர் ஒருவராயும் உள்ள செயல் நடைமுறை ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை அல்லது மத்தியப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை எனப்படும். ஏன்னா அதுக்கு கூடுதலான பிராஞ்சுகள் அங்க இருக்காது. பிராஞ்சுகளே இருக்காது. இது ஆரம்பத்திலேயும் என்ன இப்பயும் கூட இந்த கடவுச்சீட்டு வந்து, அதாவது பாஸ்போர்ட் வந்து ஒரு இடத்தை நாங்க பெற்றுக்கொள்றோம். வேறு இடத்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றதுக்கு இடம் இருந்தாலும் கூட அந்த பாஸ்போர்ட்டை வந்து நாங்க ஒரு இடத்தான் பெற்றுக்கொள்றோம். அப்ப இந்த கட்டளையிடும் அதிகாரி வந்து ஒரு இடத்தான் இருக்கிறாரு. அதனால் அது ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமையாக நாங்க கருதலாம் அதை. அடுத்து பாருங்க, பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. சகல திணைக்களங்களும் போக்குவரத்து, அதாவது இப்போதைக்கு எங்கட சகல திணைக்களங்களும் வந்து ஒவ்வொரு அமைச்சுக்களதுக்கெல்லாம் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். அதனால இது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. அதாவது ஒரு திணைக்களத்தின் கீழ் பல திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டு தொழிற்பாடுகள் மேற்கொள்ளல் வந்து பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமை. அடுத்த தள அமைப்பு, அலுவலக தள அமைப்பு பார்ப்போம். உங்களுக்கு தள அமைப்புன்னா முதல் தெரியணும். ஒரு அலுவலகம் அமைக்கும் போது அந்த அலுவலகத்தில் இருக்கிற கிளைகள் மக்கள் சேவைகளை வழங்கக்கூடிய மாதிரி பிரிக்கப்பட்டு பொருத்தமான இடங்கள்ல அது அமையப்பெறணும். அதை நாங்க ஏற்கனவே அதுக்கு இந்த ஆரம்பத்திலேயே திட்டமிடணும். இந்த ஆரம்பத்தில் திட்டமிடணும் அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஒழுங்கு முறைகள் இருக்க வேணும். ஏனென்றா பொதுமக்களுக்கு ஏற்றமாய்த்தான் அந்த திட்டமிடல் இருக்க வேணும். அதுல நீங்க பாருங்க, இந்த அலுவலகங்கள் வந்து நேர்வரிசையாக வட்டமாக யூ வடிவில காணப்படலாம். அடுத்தது நிலப்பரப்பும் பிரிக்கப்படணும். அடுத்தது தளவாடங்கள் கருவிகள் உத்தியோகத்தருக்குரிய எடுக்கக்கூடிய அளவுல உத்தியோகத்தர்கள் எடுக்கக்கூடிய பாவிக்கக்கூடிய அளவுல மிக இலகுவாக பாவிக்கக்கூடிய வகையில அது அமையணும். அடுத்தது வெளிச்சம் காற்றோட்டம் இருக்கணும். அடுத்தது மேற்பார்வை செய்யக்கூடிய வசதி இருக்கணும். இலகுவாக மேற்பார்வை செய்யக்கூடிய வசதி இருக்கணும். மற்றது பதவிநிலை உத்தியோகத்தர் ஆலோசனைகள் வழங்குவதற்கும் பணிப்புரைகள் வழங்குவதற்கும் வசதியான முறைகளும் அங்க இருக்க வேணும். அப்படி எல்லாத்தையும் திட்டமிட்டு அவங்க ஒரு வரைபடமாக அவங்க அமைச்சிட்டாங்க இல்லையா, அதுதான் சொல்றது தளக்கோல வரைபடம். இது வந்து எங்களோட என்ட்ரன்ஸ்ல போட்டிருப்பாங்க. பாருங்க, இந்த தளக்கோலங்கள் வந்து 3 வகையான தளக்கோலங்களா இருக்கு. ஒன்று திறந்த தளக்கோலம், அடுத்தது மூடிய தளக்கோலம், அடுத்தது பல்திசை நோக்கிய தளக்கோலம். இது இந்த சகல உத்தியோகத்தர்களுக்கும் சகல புத்தகங்கள்லையும் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறதால உங்களுக்கு இது விளங்கப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா உத்தியோகத்தருக்கும் இந்த ஏஆர், அதாவது அலுவலக முறைமைகள் எக்ஸாம் எழுத போற சகல உத்தியோகத்தர்களுக்கும் முதலாக தெரிகிற விடயம் வந்து இந்த தளக்கோலம், மூடிய தளக்கோலம், பல் திசை நோக்கிய தளக்கோலம். அதுல மட்டும் பிளவிட மாட்டாங்க. அது அல்ல திருத்தமாக எழுதக்கூடிய வசதி எல்லாருக்கும் இருக்கு. அதனால இதுக்கு விளக்கம் தேவைன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது திறந்த தளக்கோலத்தில் உள்ள நன்மைகள். அப்ப எங்களுக்கு திறந்த தளக்கோலம் என்னன்னு தெரியும்.
அதனால கிடைக்கிற நன்மைகள் உண்டு. குறைந்த இடைப்பரப்பு போதுமானது. அடுத்தது மேற்பார்வை அலுவலர் ஒரே பார்வையில் கண்காணிக்க முடியும். அடுத்தது சொந்த விடயங்களில் கவனம் செலுத்த முடியாது. அடுத்தது ஒரே தடவையில் சேவை பெறுநர்களுடன் பல அலுவலர்கள் தொடர்புகளை பேண முடியும். அடுத்தது தேவையான நேரங்களில் தளக்கோலத்தினை மாற்றிக்கொள்ள முடியும். இது திறந்த தளக்கோலத்தில் உள்ள நன்மைகள். எங்களுக்கு நன்மைகளையும் விட கூடுதலா தீமைகள் தான் பார்க்கிறது நல்ல. என்னன்னா கேள்விகள் கொஞ்சம் ஹாட்டான கேள்விகளா தான் வரும். அப்ப நன்மைகள் சிம்பிள் அழிட்டு போகலாம். இந்த தீமைகள் தான் எங்களை யோசிக்க வைக்கிறது. அதனால தீமைகளை கொஞ்சம் பாடமாக பாருங்க. திறந்த தளக்கோலத்தில் உள்ள தீமைகள். இது அனைத்து அலுவலர்களுக்கும் சேவை பெறுநர் ஒரு அலுவலகத்தையே நாட வேண்டிகிறது. ஒரு பொதுமகன் பாராண்டியோன்னா அந்த சிறந்த ஒரு இடத்த அந்த சேவைகள் வழங்கப்படுறதால பக்கத்துல அவங்களோட சேவைகள் பக்கத்து அலுவலர்கள்ட்ட முடிக்க வேண்டிய கட்டங்களும் இருக்கு. இப்ப அப்படி ஒரு நிலையம் வரக்குள்ள அங்க ஒரு கிரவுட் ஒன்று வரும். பொதுமக்கள்ற ஒரு நெருக்கம். இப்ப அப்படி வந்துக்க மாட்டேங்குன்னா எங்களுக்கு வேலை செய்யற கஷ்டமா இருக்கும். அடுத்தது சத்தங்கள் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். அடுத்தது தனித்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுவதனால் வினைத்திறன் விளைத்திறன் என்பவற்றின் அளவோ குறைவடையும். அதே மாதிரி மூடிய தளக்கோலத்தில் உள்ள நன்மைகள். மூடிய தளக்கோலம் அப்படின்னா இப்போதைக்கு நாங்க இருக்கிற தளக்கோலங்கள், அதாவது தனித்தனி அறைகளாக பிரிக்கப்பட்ட மூடிய அறைகள் கொண்ட தளக்கோலங்கள். இது உத்தியோகத்தர்கள் சுதந்திரமாக கடமையாற்றக்கூடிய வசதி. அடுத்தது ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். மற்றது நேர்முக பரீட்சைகள் விசாரணைகளுக்கு பொருத்தமானது. அடுத்தது தவறு செய்யும் உத்தியோகத்தர்களை கண்டிப்பதற்கு பொருத்தமானது. அடுத்தது இந்த மூடிய தளக்குளத்தில் உள்ள தீமைகள். ஒன்று பாரிய இடவசதி தேவை. மற்றது இடப்பரப்பு குறைவதனால் கடமையாற்றுவதில் சிரமம். மற்றும் ஏனைய பிரிவுகள் மற்றும் அலுவலர்களுக்கான தொடர்புகள் குறைவடைதல். மற்றது ஒரு சேவைக்காக வருகை தரும் சேவை நாடுகள் பல பிரிவுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை. அடுத்தது பல் திசை நோக்கிய தளக்கோலம். இது வெளிநாடுல தான், அதாவது ஜேர்மனிய முகாமைத்துவவியலாளர்களால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு அலுவலகத்துல உத்தியோகத்துறையில இருக்க மாட்டாங்க. ஒரு மாசத்துல ஒரு நாள் அல்லது வாரத்துல ஒரு நாள் ஒரு மீட்டிங் மாதிரி, ஒரு வட்டமேசையோ இப்படி ஒரு மீட்டிங் மாதிரி நடந்து தங்களோட கருத்துக்களை பரிமாறிட்டு தீர்மானங்களை எடுத்துட்டு வெளியேறிடுவாங்க. பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள்ல சந்திப்பாங்க. இதுதான் இந்த பல் திசை நோக்கிய தளக்கோலம். இது எங்கட நாட்டுல இல்ல. எங்கட நாட்டுல இந்த கான்ஃபரன்ஸ் கோல்கள் மட்டும்தான் இருக்குது. அங்க மட்டும் ஒரு சில மீட்டிங்கள் நடக்கிற டைம் உண்டு. அந்த டைமுக்கு அது பல் திசை நோக்கிய தளக்கோலமாக கருதலாம், சும்மா சாதாரணமாக. ஆனால் பெர்மனண்டான ஒரு தளக்கோலமாக கருதலாது. இந்த பல் திசை நோக்கிய தளக்கோலத்துல நன்மைகள் குறைந்த இடப்பரப்பு போதுமானது, செலவு குறைக்கப்படுகிறது, நேரம் சேமிக்கப்படுகிறது, தகவல்களை விரைவாக வழங்க முடியும். அடுத்தது அனைத்து அலுவலர்களின் கருத்துக்களை ஒரே நேரத்தில் பெற முடியும். இதில் ஒரு டைப்பிங் மிஸ்டேக் ஆன் ஆகிறதுக்கு அவன் அவோடு பற்றி நீங்க திருத்திக் கொள்ளுங்க. அடுத்தது வெளிப்படைத்தன்மை அங்க காணப்படும். அதே தீமைகள் நெருக்கமான இருக்கைகள் இருக்கிறதால, அது இருக்கிற அந்த நெருக்கமா இருக்கிறதால சில சிரமங்கள் ஏற்படலாம். மற்ற கருத்துக்கள் பரிமாற்றம் வெளிப்படையாக அமைகிறதால ரகசியத்தன்மை இல்லாம போகுது. அது ஏனைய உத்தியோகத்தர்கள் முன்னிலையில கண்டனங்கள் தெரிவிக்கப்படுறதால மன உளைச்சல். அடுத்தது சுதந்திரமாக கடமையாற்ற முடியாத நிலை. அது கூட்டங்கள் நடத்துவதற்கு மட்டும்தான் இது பொருத்தமானது. இதுதான் இந்த பல் திசை நோக்கிய தளக்கோலத்துல தீமைகள். இதுவரைக்கும் அந்த பல் திசை நோக்கிய தளக்கோலம் சம்பந்தமாக கேள்விகள் வந்தது குறைவு. இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு போறோம்னா எல்லாம். அடுத்தது அலுவலக தலைமை அமைப்பின் அனுகூலங்கள். இது பொதுவா கொமனா அந்த ஆபீஸ் லே அவுட்ற கொமனான அனுகூலங்களை தான் இவங்க கேட்டியாங்க. நாங்க திறந்த தளக்கோலம், மூடிய தளக்கோலம், பல் திசை நோக்கிய தளக்கோலம் அதுல அனுகூலங்களை தனித்தனியை பார்த்து வந்தோம். இது கொமனான கேள்வி. அந்த மொத்தமா அந்த அலுவலகத்துக்குரிய தள அமைப்புல என்னென்ன அனுகூலங்கள் இருக்கு. முதலாவது, அலுவலர்களிடம் உச்ச பயனை பெறலாம். மேற்பார்வை இலக்கு, உள்ளக தொடர்பாடல்களை விரைவா மேற்கொள்ள முடியும். இடம் சிக்கனம் இருக்கு. அடுத்த இயந்திரங்கள் கருவிகள் பொருத்தமான இடங்கள்ல அமையலாம். அடுத்தது அலுவலர்களின் தேவையற்ற அசைவுகளை
தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்தது பொதுமக்கள். இந்த பொதுமக்கள் அலுவலகத்துக்கு வரும்போது நாங்கள் என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்கணும்ன்றதுதான் இந்த கேள்வி வந்து. இது வந்து சகல அலுவலகங்கள்லையும் மெயின்டைன் பண்றதால சகல உத்தியோகத்தர்களுக்கும் சிம்பிளாக எழுதக்கூடிய ஒரு கேள்வி தான், இப்படி விடயம் தான் இது. இதுக்கு விளக்கம் தேவையில்லை. இருந்தாலும் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, டிஸ்பிளேல அலுவலகத்துக்கு வெளியில் இருக்கைகள் அமைக்கப்படுதல், அல்லது அடுத்தது இந்த விடயங்களுக்கு இலக்கமிடப்பட்டு அதை மக்கள் பார்வைக்கு வச்சா அது அந்த உரிய இடத்துக்கு அந்த மக்கள், அதாவது சேவை நாடிகள் போறதுக்கு இலகுவாக இருக்கும். அடுத்தது ஆசனங்கள் அமைக்க ஆசனங்கள் கர்மபடத்துக்கு அருகில் அமைச்சிட்டோம்னா அந்த பொதுமக்கள் இருக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். மற்றது குடிநீர் வசதி, மலசல கூட வசதி, இதுகள் எல்லாம் பொதுமக்களுக்கு கண்டு தனியாக அமைத்துக் கொள்வது மிக பொருத்தமானது. டியோ இது இந்த முதலாவது கிளாஸ் வந்து கூடுதலான உத்தியோகத்தர்கள் கேட்டுக்கொண்டதால நாங்கள் உருவாக்கப்பட்டது. இது முதல் பேப்பர் கிளாஸும் போய்கொண்டே இருக்கும். கிழமையில ஒரு நாள் இந்த கிளாஸ் நடக்கும். ஏன்னா 3 கிளாஸ் 4 கிளாஸ் தான் இது பேப்பர் நோட்ஸ் கிளாஸ் இருக்கிறதால ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நடக்கும். அதனால நீங்க இதுக்கு ஜாயின் பண்ணணும்னு சொன்னா அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, அதுல இருந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும். தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.